செய்யலாமா? பாவக்காவை நைஸாக இதேமாரி கட் பண்ணி தண்ணியை ஊற்றி 3 ட்ரிப்பு அலசி இதை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அரிசி மாவு, கடல மாவு, தனி மிளகாத்தூள், உப்பு சேர்ந்து பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. இதே மாதிரி பிசைஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு ஒன்று ஒன்றா பாவக்காய் கலந்து வச்ச பாவக்காய் பகோடாவுக்கு போடுவோம் தனித்தனியாக. எண்ணெய் காஞ்சிட்டுனா லோ ஃப்ளேமில் வச்சுப்போம் அடுப்பை. பகோடா நல்லா பரட்டி விட்டு பகோடா நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சு. இதை அரிசி எடுத்துக்கலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பாவக்காய் பகோடா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே.